அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மகா சிவராத்திரி 26/2/2025 இந்த நாள் ஒரு மகத்துவமான நாள். ஆன்மீகத்தில் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இந்த நாள்னு சொல்லலாம். யோகிகள், சித்தர்கள், ஞானிகள் வழிபடக்கூடிய அற்புதமான நாள். இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா தெய்வமே தெய்வத்தை வழிபடக்கூடிய நாள்னு இந்த நாளை நம்ம சொல்லலாம். உதாரணமா பார்வதி தேவியர் 4 கால பூஜையாக சிவபெருமானை வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. மகாவிஷ்ணு, பிரம்மா அடிமுடி காணாத லிங்கோத்பவரை கண்ட அற்புதமான நாள் இந்த நாள். ஆக இந்த நாளுக்கு மகத்துவம் அதிகம். இந்த விரதங்கள் நம்ம எப்படி இருக்கிறது, இதை எப்படி நம்ம இந்த விரதங்களை கடைபிடிக்கிறது, அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதாவது 4 கால பூஜையாக இந்த சிவராத்திரி வழிபாடு செய்யறது உண்டு. பார்வதி தேவியர் இரவு முழுவதும் சிவபெருமானை வழிபட்டு இந்த பிரளய காலத்தில் சிவனுக்குள்ள அடங்கின இந்த பிரளய விஷயங்களை எடுத்து நன்மை புரிந்த அற்புதமான நாள். பிரணயநாதராக தரிசனம் கொடுத்த அற்புதமான நாள். இந்த நாள்ல 4 கால பூஜை, 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இல்லையா? இந்த 4 கால பூஜையிலும் ஒவ்வொரு வேதங்கள் ஓதப்படுகிறது, திருமுறை ஓதப்படும். அதே போன்று சிவபுராணம், சிவபெருமானுடைய சகஸ்ரநாமம், அஷ்டோத்திர நாமம், லட்சார்ச்சனை போன்ற நாமங்கள் நாள் பரமேஸ்வரரை வழிபடக்கூடிய அற்புதமான தினம் இந்த தினம். இந்த தினத்துல முதல் காலமாக இரவு 9 மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கிறது. இரவு 9 மணி, 10:30 முடிஞ்சிடும். இந்த காலத்துல சதா காலம் எப்படி பரமேஸ்வரர் வழிபடுறோமோ இந்த காலத்துல சதாசிவனை வழிபடுவது விசேஷம். அடுத்தது 2ஆம் கால பூஜை. 2ஆம் கால பூஜை பாத்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 முடிஞ்சிடும். இந்த 2ஆம் கால பூஜை ரொம்ப மகத்துவமான பூஜை. இந்த வழிபாட்டு முறைகளும் பாத்தீங்கன்னா இறைவனை 2 பில்வத்தில் அர்ச்சனை பண்ணி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பான வழிபாடு. 3ஆம் கால பூஜை, இதுதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூஜை. லிங்கோத்பவராக தரிசனம் செய்த அற்புதமான நேரம். பார்வதி தேவியர் இந்த வரத்தை வாங்கின அற்புதமான தெய்வம் நேரம். இந்த நேரம் ரொம்ப விசேஷகரமான நேரம். இந்த காலம் பார்த்துட்டீங்கன்னா 3 to 4:30 மணிக்குள்ள இந்த வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா காலையில 5 மணிக்கு வழிபடக்கூடியது, அது 4ஆம் கால பூஜை. ரொம்பவுமே மகத்துவமான நேரம். இப்படி சிவராத்திரி என்னைக்கு சிவராத்திரி வருதோ முதல் நாள் காலையிலிருந்து விரதம் இருந்து அடுத்த நாள் இரவு வரைக்கும் எவரொருவர் விரதம் இருக்கிறாரோ, அப்படி முடியாதவர்கள் ஒவ்வொரு கால பூஜையிலையும் பால், பழம், பிரசாதங்களை உண்டு சதாகாலம் சிவபெருமானை வழிபட்டா பாவங்கள் போகும், நன்மை தேடி வரும். 24 வருடம் மகா சிவராத்திரி யார் ஒருவர் இருக்காளோ அவளுக்கு அதி உன்னதமான பலன்கள் கிடைக்கும். சிவபெருமான் தனக்குள் ஈற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. 21 தலைமுறைகள் நன்னா இருக்கும்ங்கிறத நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லப்பட்ட விதி. அதனால சித்தர்கள் வணங்கக்கூடிய யோகிகளுக்கு யோகியானவர் பரமேஸ்வரர். அந்த பரமேஸ்வரரை வணங்கக்கூடிய அற்புதமான நாள் மகா சிவராத்திரி. மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் வழிபட்டவர்கள் சிவனடியார்கள் இந்த நாளை மகத்துவமாக கொண்டாடப்படுவர். உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த திருநாள். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. Shiva